ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து எப்படி போட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு தியரியாக சொல்லி கொடுத்துறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போட சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு வந்து செயின் ப்ராசஸ் வந்து புரியல. எப்படி வந்து கீழே ரொட்டேஷன் பண்ணணும், மேலே எப்படி நீடில் ரொட்டேஷன் பண்ணணும்னு தெரியல. சில பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராசஸ் இருக்குது. 2 பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து அப்பர் ப்ராசஸ், அது வந்து நீடில் வந்து ரொட்டேஷன் பண்ணணும். கீழே இருக்கிறது வந்து அண்டர் ப்ராசஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ நம்ம மேலே இருக்கிறது வந்து நீடில் ரொட்டேஷன், கீழே இருக்கிறது வந்து த்ரெட் ரொட்டேஷன். ஸோ இது நீங்கள் ரெண்டுமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து செயின் வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன சைடு போட வரேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகிறேன். ஸோ வந்து நீடில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீடில் வந்து வைக்கணும். அப்போ வந்து லெஃப்ட் டு ரைட், அப்போ வந்து நான் நீடில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் வந்து எப்படி சுற்றணும் அப்படின்னா கிளாக் வைஸ், ஸோ லெஃப்ட் டு ரைட். ஸோ அதுக்கு வந்து எந்த கிளாக் வைஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கீழே சுற்றணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கீழே வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து த்ரெட்டு வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் சுற்றணும். ஸோ உங்களுக்கு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். நீடில் ரொட்டேஷனும் த்ரெட் ரொட்டேஷனும் தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கீழே வந்து த்ரெட் சுற்றணும், மேலே வந்து நீடில் வந்து ரொட்டேஷன் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் சும்மா ஆக்ஷன் மாதிரி பண்ணி கட்டுறேன். ஓகேவா? நீடில் வந்து கீழே வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எந்த டைரெக்ஷன் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து த்ரெட் வந்து சுற்றிட்டேன். ஸோ கீழே இருக்க த்ரெட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருந்து நம்ம மேலே வந்து வலிக்கணும். ஓகேவா? ஸோ கீழே இருந்து அந்த நீடிலோட ஹூக் இருக்குல்ல, ஸோ இப்போ பாருங்கள், நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். என் கை வந்து ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃப்ரேமு கீழே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் கிளாக் வைஸில் நான் சுற்றுறேன். ஏன்னா நான் வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறேன். ஸோ நான் கிளாக் வைஸில் நான் சுற்றிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த நீடிலோட ஷார்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கீழே இருக்க த்ரெட் வந்து நம்ம மேலே வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஜஸ்ட் வந்து நீடில் வந்து கீழே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு எந்த டைரெக்ஷனில் போகணும் அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் வந்து இன்செர்ட் பண்ணணும், சுற்றணும். ஓகேவா? நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து த்ரெட் வந்து கீழே வந்து கிளாக் வைஸில் சுற்றிட்டேன். ஓகேவா? கிளாக் வைஸில் சுற்றிட்டு அந்த நீடிலேருந்து அப்படி லைட்டாக வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு முன்னாடி பின்னாடி திருப்பணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னா அது வந்து துளிப் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம்ல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி பின்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா துளிப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ கீழே வந்து நீங்கள் த்ரெட்டு சுற்றிட்டு அதை எடுக்க சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துளிப் வந்து முன்னாடி பக்கம் வந்துடணும். நான் உங்களுக்கு வீடியோவில் அந்த பிக்சரில் இருக்கும் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணிட்டேன். த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பின்னாடி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த நீடில் நான் ரொட்டேட் பண்ணுறது தெரியும் பாருங்கள். முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நீடில் வந்து நான் கீழே இன்செர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து த்ரெட்டை சுற்றுறேன். ஓகேவா? கிளாக் வைஸில் த்ரெட்டை சுற்றுறேன். ஸோ அப்போ வந்து கீழே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம மேலே கொண்டு வர சொல்ல நீடில் வந்து பின்னாடி முன்னாடி நம்ம மூவ் பண்ண சொல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், கீழே நான் வந்து நீடில் வந்து இது பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்து த்ரெட் வந்து சுற்றுறேன். ஓகேவா? த்ரெட்டு சுற்றிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம மேலே வந்து கொண்டு வர சொல்ல அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நீங்கள் இழுத்தாலே வந்துடும். ஓகேவா? கீழே இருக்க த்ரெட்டை வந்து லைட்டாக மேலே கொண்டு வர. ஸோ அப்போ மேலே துளிப் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம் நம்ம என்ன டைரெக்ஷனில். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீடில் வந்து இந்த சைடு பின்னாடி திருப்பிட்டு அப்புறம் முன்னாடி திருப்பணும். ஸோ நல்லா நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீடில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணணும், கீழே த்ரெட்டு சுற்றணும், கீழே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம அந்த நீடிலோட ஹூக்கில் வந்து எடுத்து பின்னாடி முன்னாடி நம்ம நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லூப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணி போட்டிங்க அப்படின்னா செயின் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்துடுங்க. உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீடிலோட டைரெக்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். கீழே இன்சர்ட் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டு சுற்றணும். ஸோ எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் ரொட்டேஷன் சுற்றணும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம கீழே இருக்கும், ஃப்ரேமுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம மேலே கொண்டு வர சொல்ல நீடில் வந்து பின்னாடி முன்னாடி இது பண்ணணும்.